பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிற நன்மைகள் என்ன, அவர் நமக்குள்ளே இருக்கிறார், வாசம் பண்ணுகிறார் என்பதற்கான அடையாளங்கள் என்ன என்பதை குறித்து நம்ம தொடர்ந்து தியானித்து வருகிறோம். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு வசனத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். பொதுவாகவே அநேகம் பேர் நம்ம ஆலயத்துக்கு வரும்போதே என்ன மனநிலையோடு வருகிறார்கள்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பாவி, எனக்கு ஒன்றும் தெரியாது, அறிந்தும் அறியாமலோ செய்த தவறுகளை நீங்கள் மன்னிங்க அப்படின்னு ஒரு தன்னை தாழ்த்துகிறோம் என்கிற ஒரு மனநிலையில், ஆனால் ஒரு தவறான ஒரு மனநிலையில் வருகிறதாக பார்க்கிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது, அபிஷேகம் பெற்றவன் எப்படி இருப்பான் அப்படின்னா, ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 15-16 வசனங்களை நம்ம வாசிக்கும் போது, அந்தபடி நீங்கள் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். 16ஆவது வசனம் என்ன சொல்லுது, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதற்கு ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சியிடுகிறார். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆவது வசனமும் திரும்பவும் இதே காரியத்தை சொல்லுகிறது. அவர் தம்முடைய குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களிலே அனுப்பினார் என்று சொல்லி அங்கே வருது. அப்போ ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், அபிஷேகம் பெற்றிருக்கிறேன் என்று சொல்லுகிற நாம் எப்படி போகணும் அப்படின்னா, ஒரு தகப்பனிடத்திலே ஒரு பிள்ளை போகிற ஒரு அந்த உரிமையோடு ஒரு அத்தாரிட்டியோடு தான் நம்ம போகணும். ஆனால் நம்முடைய காரியங்கள் எப்படி இருக்குதுன்னா, நம்ம அநேக நேரங்களில் தவறு செய்கிறதுனால, பாவத்தில் விழுந்து விடுகிறதுனால, எப்பொழுதுமே நான் ஒரு பாவி, என்னை மன்னியும், என்னை மன்னியும், நான் ஒரு பாவி, நான் ஒரு தூசி, நான் ஒரு பதர்ன்னு சொல்லி இப்படியே தான் நம்ம தேவாலயத்துக்குள்ளே நம்ம போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகுது. அப்போ ஆவியானவர் நமக்குள்ளே செய்கிற கிரியைகள், நன்மைகள் என்ன அப்படின்னா, அவருடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் என்கிற ஒரு உரிமையையும் ஒரு தைரியத்தையும் ஒரு அங்கீகாரத்தையும் நமக்குள்ளே கொடுக்குறார். அந்த உணர்வு ஒரு மனுஷனுக்குள்ளே வரணும். எல்லாரும் பாவம் செய்கிறது சகஜம்தான். ஆனால் அப்படி செய்யும் பொழுது ஆவியானவர் நமக்கு உணர்த்தும் பொழுது அதை உடனே அங்கீகரித்து அதிலிருந்து மனம் திரும்பி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அப்போதே தேவனோட ஒப்புரவாயிட்டோம்னா, நம்ம தேவாலயத்துக்கு போகும்போது, தேவ சமூகத்துக்கு போகும்போதெல்லாம் நம்ம இந்த பாவிங்கிற மனநிலையோடு நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. பிள்ளை என்கிற அங்கீகாரத்தோடு ஒரு அன்போடு அத்தாரிட்டியோடு நம்ம போக முடியும். இதுதான் ஆவியானவர் தேவன் நமக்கு விரும்புகிற ஒரு காரியம். எந்த ஒரு மனுஷனையும் பாவிங்கிற ஸ்டேஜிலேயே வைத்து பார்க்கிறதுக்கு தேவன் விரும்பவில்லை. தன்னுடைய பிள்ளைகளாக்கி அவர் நம்மை அழகு பார்க்க அவர் விரும்புகிறார். அதை தான் நம்ம உணர்ந்து கொள்ளணும். இந்த உணர்வு நமக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா, நம்ம ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறேன்னு நம்ம சொல்லலாம், அபிஷேகம் பெற்றுக்கன்னு சொல்லலாம். அப்படி வரலை, எப்பவுமே நம்ம இந்த பாவி பதறுன்னு சொல்லிட்டு இருக்கோம்னா, நமக்குள்ளே இருக்கிற அந்த அபிஷேகத்தை நம்ம புதுப்பிக்கணும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். ஹேவ் எ குட் டே.